Number 1, முதலாவது bright eyes. பிரகாசமான கண்கள். Number 2, இரண்டாவது bleeding heart. ரத்தம் கசியும் இதயம். Number 3, மூன்றாவது bent knees. முடங்கும் முழங்கால்கள். And number 4, நான்காவதாக bold lips. துணிச்சலான உதடுகள். Bursting lips. தைரியமான உதடுகள். That I would call proclamation. பறைசாற்றுதல் என்பதைத்தான் நான் இப்படி குறிப்பிடுகின்றேன். Proclamation is not always preaching. பறைசாற்றுதல் என்பது பிரசங்கிப்பது கிடையாது. It is just sharing. பறைசாற்றுதல் என்பது பகிர்ந்து கொள்ளுதலே. Everybody is not called to be a preacher. எல்லாரும் பிரசங்கிகளாய் எழுப்பதற்கான அழைப்பு பெற்றவர்கள் அல்ல. But ஆனால் everyone is called to be a reacher. ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவர்களை சந்திப்பதற்கான அழைப்பு பெற்றவர்கள். I was blind. நான் குருடனாயிருந்தேன். Now I see. இப்பொழுது காண்கின்றேன். That's all I know. அதுதான் எனக்கு தெரியும். Look at the Samaritan woman. சமாரிய பெண்ணை பாருங்கள். The previous moment, அதற்கு முன்னதாக அதற்கு முந்தைய வினாடி, she was an adulteress. அதற்கு முந்தின வினாடி அவள் ஒரு விபச்சாரி. Not with one man, ஒரு மனிதனோடு அல்ல, not two, இரண்டு not பேரோடு அல்ல, three, மூன்று பேரோடு அல்ல, not four, நால்வரோடு அல்ல, not just five, ஐந்து பேரோடும் அல்ல. she was trying the sixth man at that time. ஆறாவது அவரோடு விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றதான ஒரு நிலை. If Jesus had not come, she would have started trying the seventh person. ஆண்டவர் அந்த நேரத்திலே இடைப்பட்டு இராவிட்டால் ஏழாவது நபரை கூட அவர் தேடி சென்றிருப்பாள். Such an awful sinner. இப்படிப்பட்டதான பரிதாப நிலையில் உள்ள ஒரு பாவி. But ஆனால் when she met Jesus, இயேசு கிறிஸ்துவை அவள் சந்தித்த போதோ, when Jesus met her, இயேசு அவளை சந்தித்த போதோ, what did she do? அவள் என்ன செய்தாள்? She ran to the village. அவள் கிராமத்தை நோக்கி ஓடினாள். Listen to me carefully. நன்றாக என்னை கவனியுங்கள். I am bringing a very important truth tonight. இந்த ராத்திரியிலே உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லுகின்றேன். When she met Jesus, இயேசுவை அவள் சந்தித்த பொழுது, and Jesus met her, இயேசு அவளை சந்தித்த பொழுது, what did she do? அவள் என்ன செய்தாள்? She did not wait to become perfect. அவள் பூரணப்படுவதற்காக காத்திருக்கவில்லை. What did she do? அவள் என்ன செய்தாள்? She ran to the village. கிராமத்தை நோக்கி ஓடினாள். What for? எதற்காக? Not to preach through a microphone like this. இப்படிப்பட்டதான ஒரு ஒலிபெருக்கியின் மூலமாய் உரையாற்றுவதற்காக அல்ல. She shouted aloud. அவள் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாள். I can imagine that she whistled and called all the men. ஒருவேளை தன்னுடைய கிராமத்திலிருந்தான மக்களை எல்லாம் பயில் காட்டி அவள் அழைத்திருக்க கூடும். And everybody came. எல்லாரும் ஓடோடி What வந்தார்கள். did she say? அவள் அவர்களிடத்தில் என்ன சொன்னாள்? She did not give a big oratory sermon. அங்கே மிகப்பெரிய சொற்பொழிவு ஒன்றை அவள் நிகழ்த்தவில்லை. On the other hand, மாறாக she said, come see, there is someone who has said all that I have done. நான் செய்த யாவற்றையும் எனக்கு விவரித்து காண்பித்த ஒருவரை வந்து பாருங்கள் என்று Come and அழைத்தார். see him. வந்து பாருங்கள். I'm changed. I'm changed. நான் மாறிவிட்டேன். Previous moment a sinner, next moment a missionary. முந்தின வினாடி பாவி, அடுத்த வினாடியே அருட்பணியாளர். People all came to see Jesus. எல்லா மக்களும் விரைந்தோடி இயேசுவை காண வந்தார்கள். And Jesus spoke to them. இயேசு அவர்களோடு பேசினார். The entire village got converted. கிராமம் முழுவதும் மனமாற்றம் அடைந்தார்கள். And these villagers could have kept quiet, but they went to her and said, இந்த கிராமவாசிகள் அத்தோடு அமைதியாக இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட அவர்கள் நிற்கவில்லை. அந்த பெண்ணிடத்தில் வந்து அவர்கள் சொன்னார்கள். you know what did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Don't think that we have believed on Jesus because of you. நீ சொன்னதனால இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தோம் என்று நீ நினைக்காதே. No. We ourselves heard Jesus, that is why. நாங்களே அவரிடத்தில் கேட்டோம். This woman would have laughed within herself. இந்த பெண் தனக்குள்ளே தானே சிரித்திருக்க வேண்டும். I don't want any credit. எனக்கு எந்த விதமான நற்சான்றிதழும் தேவையில்லை. I am not a preacher to get an applause at the end of the day during the Thanksgiving time. Vote of thanks. மூன்றாவது நாளிலே நன்றியறிதல் சமயத்திலே எனக்கு சிறப்பான பாராட்டும் நன்றியும் கிடைக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கும் ஒரு பிரசங்கி அல்ல. I don't care. நான் அதை குறித்து கவலைப்படவில்லை. But remember, ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், I only brought you as a congregation to listen to Jesus. இயேசு கிறிஸ்துவை கேட்பதற்காக உங்களை நான் அழைத்து வருவதற்கு காரணமாயிருந்த நபர் நான் தான். Why did the people say like that to her? அவரிடத்திலே இந்த மக்கள் ஏன் அப்படியாய் சொன்னார்கள்? Because she was such
such a wretched person. அப்படிப்பட்ட ஒரு பாதகமான பெண்ணாய் அவள் இருந்தாள். Nobody wanted to say that woman told me about Jesus, so I came to Jesus. Even that they were not willing to testify. இந்த பாதக பெண் சொல்லிய அறிமுகப்படுத்திய காரணத்தினாலே நான் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவதற்கு கூட அவர்கள் கூச்சப்பட்டார்கள். But nevertheless, ஆகிலும் she was the evangelist that day. அந்த நாளை பொறுத்த மட்டிலே நற்செய்தி பணியாளராய் இருந்தவர் அந்த விபச்சார பெண் தான். Yesterday I told you something. நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். Nazareth is not hearing the proper gospel message. சரியான நற்செய்தியை நாசரேத் கேட்கவில்லை என்று சொன்னேன். It is all a message of condemnation. குற்றப்படுத்துகின்றதான சுவிசேஷம் தான் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது என்று நான் சுட்டிக்காட்டினேன். So much of condemnation has intimidated Christians here. கிறிஸ்தவர்கள் பயப்படுகின்ற அளவுக்கு அநேக குற்றம் சாட்டுகின்றதான பிரசங்கங்களே இங்கு பிரசங்கிக்கப்படுகின்றன. If someone goes and shares the gospel with someone, ஒருவர் சென்று இன்னொருவரிடத்தில் நற்செய்தியை அறிவிப்பாரேயானால், if someone goes and distributes tracts, ஒருவர் சென்று கைப்பிரதிகளை மற்றவர்களுக்கு விநியோகிப்பாரேயானால், if someone goes to preach the gospel in a village, ஒரு கிராமத்திற்கு சென்று திருப்பிரசங்கம் செய்ய ஒருவர் முற்படுவாரேயானால், immediately an elder brother comes and he hits on his head. Oh, you are not perfect. You are not good enough. You still have sin. Don't go. Sit down. உடனடியாக ஒரு மூப்பர் வந்து அவருடைய தலையிலே குட்டி என்ன சொல்கின்றார்? நீ இன்னும் பூரணப்படவில்லை, இன்னும் நீ பரிசுத்தமடைய வேண்டும், இன்னும் நீ முழுமை பெற வேண்டும், ஆகையால் நீ வீட்டிலே தரித்திருந்து பூரணப்படு என்று சொல்கின்றார். Let me tell you something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும். If only perfect people should preach the gospel, there will be no preacher in this world. பூரணப்பட்டவர்கள் தான் வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது உண்மையாய் இருக்குமானால் நிச்சயமாய் அப்படி பிரசங்கிக்கக்கூடியதான பூரண பிரசங்கி ஒருவரும் இல்லை. Nobody can be a preacher today. ஒருவரும் பிரசங்கியாராய் இன்றைக்கு இருக்கவே முடியாது. Nobody is perfect. ஏனென்றால் ஒருவரும் பூரணவாதிகள் அல்ல. We are becoming perfect. நாம் பூரணராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? The branch that yields fruit, he prunes it further. அதிகமாய் கனி கொடுக்கின்ற கிளைகளை அவர் இன்னும் சுத்தப்படுத்துகின்றார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். நான் தூங்குகிற கொடி, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, a branch that is already giving fruit, that he cleans it up. Do you understand what I am talking about? கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ அந்த கொடியை அவர் இன்னும் சுத்திகரிக்கின்றார். Not the one who is sleeping. தூங்குகின்றதான கொடியை அல்ல. Not the one who is waiting for perfection. பூரணத்திற்காக காத்து தரித்திருக்கின்றதான கொடியை அல்ல. I was blind. நான் குருடனாய் இருந்தேன். Now I see. நான் இப்பொழுது காண்கின்றேன். That's how I know. அதுதான் எனக்கு தெரியும். That's the testimony. இதுதான் சாட்சி. That's the testimony. இதுதான் சாட்சி. That's the testimony of the woman. இதுதான் அந்த பெண்ணினுடைய சாட்சி. By her testimony the entire village came to Jesus. அவளுடைய இந்த சிறிய சாட்சியின் மூலமாக அந்த கிராமமே ஆண்டவரிடத்தில் வந்தது. How many of you are intimidated and you have been silenced from speaking for Jesus? ஆண்டவராகிய இயேசுவுக்காக பறைசாற்றுகின்ற பணியிலிருந்து பயந்து போய் பூரணத்தின் கொள்கையினாலே முடங்கி கிடக்கின்றவர்கள் இங்கே எத்தனை பேர் உண்டு? Unlearn the doctrine. இந்த சத்தியத்தை மறந்து போங்கள். Throw away the doctrine. இந்த உபதேசத்தை தூக்கி எறியுங்கள். It is a false doctrine. இது ஒரு கள்ள உபதேசம். If you are a child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களேயானால், if you have been saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களேயானால், go and preach the gospel. உடனடியாக நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Go and share the gospel with other people. மற்ற மக்களோடு கூட இந்த நற்செய்தியை பகிர்ந்தளியுங்கள். Don't care about what people talk about you. மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன பேசுவார்கள் என்று ஒருபோதும் அக்கறை கொள்ளாதிருங்கள். Turn a deaf ear to people. மற்ற மக்களுடைய கூற்றுகளுக்கு செவிடர்களாயிருங்கள். Keep going. போய்க்கொண்டே இருங்கள். Jesus said, இயேசு சொன்னார், go into all the world. உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போங்கள். I am with you to the end of the world. பூமியின் கடைசி வரையும் நான் உங்களோட கூட இருக்கின்றேன். That doesn't mean that I want you to continue to live in sin and preach the gospel. இப்படி நான் சொல்வதனாலே பாவத்திலே நீங்கள் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டே நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்று அல்ல. That is not what I am saying. அதை நான் சொல்லவில்லை. All that I am saying is don't wait to become perfect to preach the gospel. You will never ever preach the gospel. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் பூரணனாய் ஆக வேண்டும் என்று காத்துக்கொண்டு இராதிருங்கள். அப்படி நீங்கள் இருப்பீர்களேயானால் ஒரு நாளும் நற்செய்தி நீங்கள் பிரசங்கிக்கவே மாட்டீர்கள். This is Nazareth. இது நாசரேத். This morning I was bringing my daughter and son-in-law from Tirunelveli railway station down to Nazareth. திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து இந்த நாசரேத்திற்கு என்னுடைய மகளையும் மருமகனையும் நான் அழைத்து வந்தேன். And on the way my heart was bleeding again. நான் காலையிலே வந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய இதயம் இரத்த
கசிகின்றதான ஒரு நிலையில் இருந்ததை நான் உணர்ந்தேன். You know why? ஏன் தெரியுமா? I was coming through Srivaikuntam. நான் ஸ்ரீவைகுண்டம் வழியாய் வந்து கொண்டிருந்தேன். I was coming through Alvar Tirunagari. ஆழ்வார் திருநகரி வழியே வந்தேன். Why Nazareth is Nazareth and Alvar Tirunagari is still Alvar Tirunagari? நாசரேத்தாக செழித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் ஆழ்வார் திருநகரி மட்டும் ஏன் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது? Why within 4 kilometers one village is all Christian and the other village is all non-Christian? Not only non-Christian, anti-Christians. 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான நாசரேத் பட்டணத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற பொழுது, இந்த ஆழ்வார் திருநகரில் இருக்கின்ற மக்கள் மட்டும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாய், ஏன் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்களாய் இருக்கின்றார்கள்? Why such a difference within 4 kilometers? 4 கல் தொலைவில் தானே இப்படிப்பட்டதான வியத்தக்க வேறுபாடு ஏன்? Lord, if you can change a village into Nazareth, in another 4 kilometers, why can you not change Alvar Tirunagari into Nazareth? 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆழ்வார் திருநகரியை நாசரேத்தை போல நீர் ஏன் மாற்றக்கூடாது என்று நான் நினைத்தேன். I was praying. நான் ஜெபித்தேன். So that is my vision every time I come to this place. இந்த இடத்திற்கு வரும்பொழுதெல்லாம் என்னுடைய இதயத்திலே துடிக்கின்றதான பாரம் அதுதான். Why has not Alvar Tirunagari changed yet? ஆழ்வார் திருநகரி ஏன் இன்னும் மாற்றம் அடையவில்லை? Why Tiruchendur is not changed yet? திருச்செந்தூர் ஏன் இன்னும் ஒரு மாற்றத்தை காணவில்லை? Why Srivaikuntam is still Srivaikuntam? ஸ்ரீவைகுண்டம் இன்னும் ஏன் ஸ்ரீவைகுண்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது? You know why? ஏன் தெரியுமா? We in Nazareth, we are responsible for that situation. நாசரேத் ஊர்க்காரர்களாகிய நாம் தான் இதற்கு பொறுப்பாளிகள். Why do I say that? நான் ஏன் இதை சொல்லுகின்றேன்? We are preaching to the preached. பிரசங்கிக்கப்பட்டவர்களுக்கே நாம் பிரசங்கிக்கின்றோம். We are comforting the comforted. ஆறுதல் அடைந்தவர்களையே நாம் ஆறுதல் படுத்துகின்றோம். We are baptizing the baptized. ஞானஸ்நானம் பெற்றவர்களையே திரும்பவும் ஞானஸ்நானம் கொடுக்கின்றோம். And we are neglecting the neglected. ஒதுக்கப்பட்டவர்களை தொடர்ந்து ஒதுக்கிக் கொண்டே இருக்கின்றோம். That is our sin. இதுதான் நம்முடைய பாவம். So what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Do not spend too much time among Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்னும் அதிகமான நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கவே வேண்டாம். Go to non-Christians. கிறிஸ்தவர் அல்லாதோரை நோக்கி புறப்பட்டு Go to செல்லுங்கள். non-Christians. கிறிஸ்தவர் அல்லாதோரை தேடி செல்லுங்கள். Go to those who are falling prostrate before idols. சிலைகளுக்கு முன்னதாக தாழ விழுகின்றதான மக்களை நோக்கி விரைந்து செல்லுங்கள். Don't get angry with them. அவர்களிடத்திலே கோபம் கொள்ளாதிருங்கள். Why are they falling prostrate before an idol? சிலைகளுக்கு முன்னதாக அவர்கள் ஏன் தாழ விழுகின்றார்கள்? They are not wrong. அவர்கள் தவறு செய்யவில்லை. You are at fault. நீங்கள் தான் தவறு செய்கின்றீர்கள். How can I know if someone tells me? ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? How will I know if someone doesn't stop me from doing it but giving me a better alternative? ஒரு சிறப்பான மாற்று வழியை எனக்கு சொல்லாமல் இருக்கின்ற வேளையிலே தவறான ஒரு காரியத்தை செய்யாமல் நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? Decide tonight. இந்த இரவிலே தீர்மானியுங்கள். This church has got 3 services every day. ஒவ்வொரு நாளும் இந்த திருச்சபையிலே 3 ஆராதனைகள் உண்டு. How many sermons we hear every year? ஒவ்வொரு வருடமும் எத்தனை பிரசங்கங்களை நாம் கேட்கின்றோம்? I ask you a question. உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். Why should anyone hear the gospel twice before everyone has heard it at least once? ஆண்டவரை குறித்து ஒரு முறை கூட அறியாத மக்கள் ஆயிரமாய் இருக்கும் பொழுது 2 முறை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? Sunday morning you attend a service, that is enough. ஞாயிறு காலை ஒரு ஆராதனையிலே பங்கு கொள்ளுங்கள், அது உங்களுக்கு போதுமானது. And after your Sunday lunch, husband and wife or a small team, you go to some non-Christian village. Don't come back to Nazareth till 9 o'clock in the night. மதிய உணவுக்கு பிற்பாடு கணவன் மனைவியாக அல்லது ஒரு சிறு குழுவாக அருகில் இருக்கின்றதான கிராமத்தை நோக்கி செல்லுங்கள். இரவு 9 மணி வரை அங்கே சந்திப்பு பணி செய்து திரும்புங்கள். One meeting is enough for Sunday. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் உங்களுக்கு போதுமானது. Convention after convention. கன்வென்ஷன்களுக்கு மேல் கன்வென்ஷன். Service after service. ஆராதனைகளுக்கு மேல் ஆராதனைகள். Preaching after preaching. பிரசங்கத்தின் மேல் பிரசங்கம். Keeping sin of irresponsibility on our hearts. பொறுப்பற்ற ஒரு தன்மையை நம்முடைய இதயத்திலே குவிக்கின்றதான பிரசங்கங்கள். May the Lord enable us to repent tonight. இந்த இரவில் தானே மனம் திரும்பும்படியாய் தேவன் நமக்கு அருள் பாலிப்பாராக. I am not angry at you. நான் உங்களிடத்திலே கோபத்தோடுவைகளை சொல்லவில்லை. I am angry at your disobedience. உங்களுடைய கீழ்ப்படிதலின் மேலே நான் கோபம் கொண்டிருக்கிறேன். I am not angry at you. நான் உங்கள் மீது கோபம் கொள்ளவில்லை. I am angry at your indifference. உங்களுடைய நிர்விசாரத்தின் மீது நான் கோபம் I am கொள்கிறேன். angry at your laziness. உங்களுடைய
உங்களுடைய சோம்பேறித்தனத்தின் மேல் கோபம் I am கொள்கின்றேன். angry at your selfishness. உங்களுடைய சுயநலத்தின் மேல் நான் கோபம் கொள்கின்றேன். Leave Nazareth for Naphtali. நாசரேத்தை விட்டு நப்தலியை நோக்கி செல்லுங்கள். Leave this place of comfort zone and go to places where people are sitting in midnight gloom and darkness. வசதி பிரதேசமாகிய இந்த நாசரேத்தை விட்டு வெளியே வந்து அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கின்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுங்கள். Open up your mouth உங்களுடைய வாய்களை திறவுங்கள். and you will get boldness. உங்களுக்கு தைரியம் அப்பொழுது தானாக வரும். Open your mouth and you will get boldness. உங்களுடைய வாய்களை திறவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு துணிச்சல் தானாக வரும். Why are you filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஏன் Not நிறைந்திருக்கின்றீர்கள்? to jump to the roof and come back to the floor. கூரையின் மட்டத்திற்கு குதிப்பதற்கும் கீழே வருவதற்காகவும் கொடுக்கப்பட்டது அபிஷேகம் அல்ல. Not to roll on the floor and spoil all the mats. தரையிலே உருண்டு புரண்டு பாய்களை எல்லாம் கிழிப்பதற்காக கொடுக்கப்பட்டது அபிஷேகம் அல்ல. Not to make shouting or speaking in tongues. ஆரவாரத்திலே அந்நிய பாஷையிலே பேசுவதற்காக கொடுக்கப்பட்டது அபிஷேகம் அல்ல. Don't mistake me. I speak in tongues every day. I told you yesterday. இப்படி சொல்வதனாலே என்னை தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள். அனுதினமும் நான் அந்நிய பாஷையிலே பேசுகின்றேன். 42 years I have been speaking in tongues every day in my prayer. 42 ஆண்டு காலமாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெப வேளையிலே நவநாவுகளிலே நான் பேசுகின்றேன். I am not talking about that. அதை குறித்து நான் இப்பொழுது சொல்ல But I am விரும்பவில்லை. talking about using your tongues to preach the gospel of Jesus Christ. ஆனால் நான் இப்பொழுது சொல்வதோ உங்களுடைய நாவுகளை உபயோகித்து புறவினத்தாருக்கு நற்செய்தியை பறைசாற்றுவதையே நான் What முக்கியப்படுத்துகிறேன். did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? You will receive power when the Holy Spirit shall come upon you, and you shall be my witnesses not only in Jerusalem and in all Judea, not only in Judea but also in Samaria, not only in Samaria but to the ends of the earth. பரிசுத்த வேதத்திலே ஆண்டவர் இப்படியாய் விளம்பினார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் மட்டுமல்ல யூதேயாவிலும், யூதேயாவில் மட்டுமல்ல சமாரியாவிலும், சமாரியாவில் மட்டுமல்ல பூமியின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Decide tonight. இந்த இரவிலே தீர்மானியுங்கள். Every week ஒவ்வொரு வாரமும் you will share the gospel of Christ clearly, at least with one non-Christian. கிறிஸ்து அல்லாத ஒரு நபரிடத்திலே கிறிஸ்துவை குறித்து திட்டவட்டமாக நான் நற்செய்தி அறிவிப்பேன் என்று தீர்மானியுங்கள். With a Hindu or with a Muslim, I will share the gospel of Christ at least with one person every week. ஒவ்வொரு வாரமும் இந்து அல்லது முஸ்லிம் நண்பர் ஒருவரிடத்திலே தவறாமல் நற்செய்தியை நான் பறைசாற்றுவேன் என்று தீர்மானியுங்கள். Every week, at least one evening, go for village evangelism. ஒவ்வொரு வாரமும் மாலை நேரத்திலே கிராம நற்செய்தி பணிக்காக புறப்பட்டு செல்லுங்கள். Your heart will begin to glow and pulsate with the heart of God. உங்களுடைய இதயம் கொழுந்து விட்டு எரியும். தேவனுடைய இதயத்தில் பற்றி எரிகின்றதான வேட்கையை அது தணிக்கும். Fifthly, ஐந்தாவது, if you have to become a missionary Christian, மிஷனரி கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாற விரும்புகிறீர்களே ஆனால் you should have blessing hands. ஆசீர்வதிக்கும் கரங்கள் உங்களுக்கு தேவை. Blessing hands. ஆசீர்வதிக்கும் கரங்கள். Ministration to people. மக்களுக்கு சேவை செய்தல். Jesus is no more in the physical form on earth today as he was in flesh and blood 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்ட விதமாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பூ உடலிலே இல்லை. Our hands are the extension of the hands of Jesus. நம்முடைய கைகள்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளின் நீட்டிப்பாய் இருக்கிறது. Apostle John said, அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார், we are in this world as he was in this world. அவர் இந்த உலகத்திலே இருந்தது போல நாம் இந்த உலகத்திலே இருக்கின்றோம். Jesus touched people for healing. இயேசு ஜனங்களை குணமாக்குதலுக்காக தொட்டார். There was no need to touch them. அவர்களை தொட வேண்டிய அவசியமே இல்லை. One word would have healed them. வார்த்தை சொன்னால் போதும் அவர்கள் குணமாகி இருப்பார்கள். In fact, Jesus never prayed for any sick person. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் எந்த நோயாளிக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவே இல்லை. He simply healed them. அவர்களை அவர் குணமாக்கினார், அவ்வளவுதான். He did not pray for any sick person according to the gospel. வேத சுவிசேஷத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த நோயாளிக்காகவும் ஆண்டவர் ஜெபிக்கவே இல்லை. He simply healed them. அவர்களை அப்படியே He குணமாக்கினார். had so much power. அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருந்தது. Nevertheless, ஆகிலும் he touched them. அவர்களை அவர் தொட்டார். He touched people and healed them. மக்களை அவர் தொட்டு அவர்களை குணமாக்கினார். Why? ஏன்? He identified
with people in their suffering. மக்களை அவர்களுடைய பலவீனங்களிலே பலவீனங்களோடு தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார். That's the right word. He identified himself with the suffering of humanity. மனித குலத்தினுடைய பாடுகளிலே அவர்களோடு தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார். You know what he says? அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா? I was sick. நான் வியாதியாயிருந்தேன். You came to see me. என்னை காண வந்தீர்கள். I was imprisoned. நான் காவலில் இருந்தேன். You came to visit me. என்னை விசாரிக்க வந்தீர்கள். I was thirsty. நான் தாகமாயிருந்தேன். You gave me to drink. என் தாகத்தை தணித்தீர்கள். I was hungry. நான் பசியாயிருந்தேன். You fed me. எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். I was stranger in the streets. நான் அந்நியனாயிருந்தேன். You accommodated me. என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். Jesus, இயேசுவே, when were you sick? நீர் எப்பொழுது நோயாளியாயிருந்தீர்? When were you hungry? நீர் எப்பொழுது பசியாயிருந்தீர்? When were you naked? நீர் எப்பொழுது உடையில்லாமல் இருந்தீர்? When were you imprisoned? நீர் எப்பொழுது காவலில் இருந்தீர்? Jesus would say, இயேசு அப்பொழுது மறுமொழியாக சொல்வார், what you have done to one of these little ones, you have done unto me. இந்த சிறியரில் யாதேனும் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுவார். I'm going to ask you a question. உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். Now today is 12th of June. இன்றைக்கு ஜூன் 12ஆம் தேதி. About 6 months of 2004 are over. ஏறத்தாழ 6 மாத காலம் இந்த வருடத்திலே முடிந்து போனது. I'm asking a question. ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கின்றேன். Was there one person who was in great difficulty and suffering that you personally ministered to that person? இந்த 6 மாத காலத்திலே மிகவும் தேவையில் இருந்ததான மிகவும் நலிவுற்ற ஒரு நபருக்கு யாரேனும் ஒருவருக்கு உதவி செய்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? Someone whom you personally ministered unto? தனிப்பட்ட முறையிலே இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு சேவை புரிந்ததான செயல் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டா? I and my family. நானும் என் குடும்பத்தாரும். Nothing more. மற்றொன்றும் எனக்கு கவலை இல்லை. Is that the kind of life we are living? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய நிலையா இருக்கின்றதோ? What do you do to these little ones who are doing to the Lord of heaven and earth? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அதை வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருக்கு நீங்கள் செய்கின்றீர்கள் என்று பொருள். Poor man was caught among the thieves. ஒரு மனிதன் அங்கே கள்ளர் கையிலே அகப்பட்டான். A priest came that way. ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்தான். Follow the message carefully. இந்த செய்தியை நன்றாக கவனியுங்கள். A priest comes that way. ஆசாரியன் ஒருவன் அந்த வழியே வருகின்றான். He bypasses him. பக்க வழியாக அவன் போய்விடுகின்றான். Why? ஏன்? He was going for conducting the service in the church. சபை ஆராதனையை நடத்துவதற்காக அவர் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றார். Then came the Levite. இரண்டாவதாக வந்தவர் ஒரு லேவியன். He also bypassed. அவரும் கூட பக்க வழியாய் போய்விட்டார். Why? ஏன்? He must go hurriedly to the church service to count the offering. ஆலயத்திற்கு விரைந்து சென்று காணிக்கையை எண்ணுவதற்காக அவர் வேக வேகமாய் சென்று கொண்டிருந்தார். Both these people went. இரண்டு பேரும் போய்விட்டார்கள். That is religion today. அதுதான் இன்றைய மார்க்கம். That is religion today. அதுதான் இன்றைய மார்க்கம். That is our church today. அதுதான் இன்றைய திருச்சபை. But a Samaritan came. ஆனால் ஒரு சமாரியன் வந்தான். Who is a Samaritan? சமாரியன் யார்? A Jew will call the Samaritan as a dog. யூதன் ஒரு சமாரியனை பார்க்கும் பொழுது நாய் என்று அழைப்பான். He will not even go through that village. அந்த கிராமம் வழியாக கூட அவன் கடந்து செல்ல மாட்டான். Casteism. ஜாதி வெறி. If a Samaritan gives water, no. You are a Samaritan. சமாரியன் ஒருவன் அருந்துவதற்கு தண்ணீர் கொடுத்தால் வேண்டாம் நீ சமாரியன் அந்நியன் என்று சொல்லுவார்கள். I belong to a higher caste. நான் உயர் குலத்தவன். I am Nadar. நான் நாடார். I am Pillamar. நான் பிள்ளமார். I am a greater caste. நான் உயர் ஜாதியை சேர்ந்தவன். Stupid. முட்டாள்தனம். Idiotism. அடிமுட்டாள்தனம். Who said you are a greater, bigger caste? நீங்கள் உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு சொன்னது யார்? There is no caste. ஜாதி என்பதே இல்லையே. The only caste is sinner and saved. That's all. ஜாதி என்று இருக்குமானால் சுத்த ஜாதி அசுத்த ஜாதி அவ்வளவுதான். One is a sinner, the other is saved. ஒருவன் பாவி, இன்னொருவன் மீட்கப்பட்டவன், அவ்வளவுதான். These are the only two castes. இந்த இரண்டு தான் இரண்டு ஜாதிகள். But that man came. அந்த சமாரியன் வந்தான். Whom you will call as a dog. நாய் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சமாரியன். He touched him. அவனை தொட்டான்.
He bandaged his wounds அந்த காயங்களை அவன் கட்டினான். with his hanky. தன்னுடைய கைக்குட்டையினாலே அந்த காயங்களை கட்டினான். And he poured oil there. அந்த காயங்களுக்கு எண்ணெய் வார்த்தான். Kept him on his donkey. தன்னுடைய கழுதையின் மேல் ஏற்றினான். You know the story. அந்த கதையை தொடர்ந்து நீங்கள் அறிவீர்கள். And what did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? You also do likewise. நீங்களும் அப்படியே செய்யுங்கள். Don't be like that priest. அந்த ஆசாரியனை போல் இருக்க வேண்டாம். Don't be like that Levite. அந்த லேவியனை போல் இருக்க வேண்டாம். Help somebody in need. தேவையில் இருக்கின்ற யாராவது ஒருவருக்கு சேவை செய்யுங்கள். I like our ex-chief minister Annadurai. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். You know why? ஏன் தெரியுமா? He made an excellent statement. மிக அருமையான ஒரு வாசகத்தை அவர் குறிப்பிட்டார். You can see God in the smile of the poor. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். You can see God in the smile of the poor. ஏழையின் சிரிப்பில் இறைவனை நீங்கள் காண முடியும். Where did he learn this truth? இந்த சத்தியத்தை அவர் எங்கே கற்றுக்கொண்டிருப்பார்? He learned it from the Bible. இந்த வேதத்திலிருந்து தான் அவர் கற்றுக்கொண்டார். What does the Bible say? வேதம் என்ன சொல்கின்றது? He who gives to the poor, ஏழைக்கு இறங்குகின்றவன் he lends to the Lord. கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான். When you give to the church, you are giving to God. ஆலயத்திற்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது கடவுளுக்கு கொடுக்கின்றீர்கள் என்று பொருள். But when you give to the poor man, ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதோ you are not giving to God. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை, You are lending to God. கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றீர்கள். You believe that? நீங்கள் இதை நம்புகின்றீர்களா? I know what I am talking is very difficult. நான் சொல்லுகின்றது கடினமான காரியம், புரிந்து கொள்வதற்கு கடினம் என்று எனக்கு தெரிகின்றது. You will not give me another invitation. I know that. நீங்கள் இன்னொரு முறை பிரசங்கிப்பதற்கு எனக்கு அழைப்பு கொடுக்க மாட்டீர்கள் என்றும் எனக்கு நன்றாக தெரியும். But this is the truth. ஆனால் இதுதான் சத்தியம். You give to church, you are giving to God. ஆலயத்திற்கு நீங்கள் கொடுப்பீர்களேயானால் கடவுளுக்கு கொடுக்கின்றீர்கள் என்று பொருள். But if you give to poor, you are lending to God. ஆனால் தரித்திரருக்கு நீங்கள் கொடுப்பீர்களேயானால் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றீர்கள் என்று பொருள். He will give back what you have given with interest, mind. நீங்கள் கொடுத்ததை வட்டியும் முதலுமாக சேர்த்து உங்களுக்கு அவர் திருப்பி கொடுப்பார். You believe that? நீங்கள் இதை விசுவாசிக்கின்றீர்களா? I believe that. நான் அதை விசுவாசிக்கின்றேன். That is why Annadurai said like this. ஆகையால் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்படி சொன்னார். You can see God in the smile of the poor. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். Make poor people smile in your lives. உங்களுடைய வாழ்வின் மூலமாக அநேக தரித்திரர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். I am very happy today. நான் இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றேன். Not because I don't have problems. எனக்கு பிரச்சனைகள் இல்லாததனாலே மகிழ்ச்சியா இல்லை. Not because I have everything I want. எனக்கு தேவையான எல்லாம் என்னிடத்தில் இருப்பதனாலே நான் மகிழ்ச்சியா இல்லை. But God has filled my heart with joy because I am making many poor people rejoice. அநேக ஏழை மக்களை மகிழ்ச்சியாக்குகின்றதான ஒரு சிந்தையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றபடியினாலே நான் எனக்குள்ளாவே மகிழ்ச்சியா இருக்கின்றேன். So this joy nobody is able to steal away from me. இந்த விதமான மகிழ்ச்சியை என்னிடத்திலிருந்து யாராலும் திருட முடியாது. Give to the poor and that's lending to God. ஏழைக்கு இறங்குங்கள், அது கர்த்தருக்கு கடன் கொடுப்பதற்கு சமானமாகும். Don't keep your hands like this. உங்களுடைய கையை எப்பொழுதுமே இப்படியே வைத்துக் கொண்டிராதீர்கள். Give. தா 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 என்றே கேட்டுக்கொண்டிராதீர்கள். Now turn the direction. உங்களுடைய கையின் நிலையை மாற்றுங்கள். It's more blessed to give than to receive. வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். Blessing hands. ஆசீர்வதிக்கும் கரங்கள். Help people. மற்றவர்களுக்கு உதவும் கரங்கள். Help those who are in suffering. பாடுகளில் இருப்பவருக்கு உதவுங்கள். Lift them up. அவர்களை தூக்கிவிடுங்கள். Identify with their suffering. அவர்களுடைய பாடுகளிலே உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். You will become a prosperous Christian. உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்புள்ள கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். Sixthly, ஆறாவதாக you should have beautiful feet. அழகிய பாதங்கள் உங்களுக்கு தேவை. Beautiful feet. அழகிய பாதங்கள். How beautiful are the feet of him who runs over the mountains declaring your God reigns. இதோ உன் ராஜா அரசாளுகிறார் என்று மலைகளின் மேல் பறைசாற்றுகின்ற நற்செய்தியாளருடைய பாதங்கள் ஓ எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. If you have to become a missionary Christian, மிஷனரி கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாற விரும்புவீர்களேயானால் what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You should go. நீங்கள் போக வேண்டும். Listen to me carefully. நீங்கள் நன்றாக கவனியுங்கள். What should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Go. போங்கள். You cannot spell the English word gospel, G-O-S-P-E-L, without spelling go.
நற்செய்தி என்ற வார்த்தையினுடைய ஆங்கில பதமாகிய காஸ்பல் என்ற சொல்லை GO என்று சொல்லுகின்ற போ என்ற வார்த்தையை சொல்லாமல் நீங்கள் முழுமையாய் சொல்ல முடியாது. Don't ask people to come. You go to people. மற்றவர்களை இங்கே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்காதிருங்கள், பாவைகளை தேடி நீங்கள் போங்கள். Let me tell you, that is the problem of modern Christianity. நவீன கிறிஸ்தவத்தினுடைய பிரச்சனை இதுதான். இதை நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்லட்டும். We have more money than the apostles. நாம் அப்போஸ்தலரிடத்திலே இருந்ததை காட்டிலும் பன்மடங்கு பணம் உடையவர்களாய் இருக்கின்றோம். We have more buildings than the apostles. அப்போஸ்தலரிடத்திலே இருந்ததான கட்டிடங்களை விட மிக அதிகமான கட்டிடங்கள் சொத்துக்கள் நமக்கு உண்டு. We have more mission schools and mission hospitals than the apostles. அப்போஸ்தலர் காலத்திலே இருந்ததை விட அதிகமான கல்வி நிலையங்களும் மருத்துவமனைகளும் நம்மிடத்திலே உண்டு. We have more equipments than the early apostles. ஆதி அப்போஸ்தலரிடத்திலே காணப்பட்டதான உபகரணங்களை விட நவீன உபகரணங்கள் நம்மிடத்திலே ஏராளம் உண்டு. But they were growing and we are only dividing. ஆனால் அவர்கள் வளர்ந்தார்கள், நாமோ பிரிந்து பிரிந்து போகின்றோம். What is the reason? காரணம் என்ன? Why are we not growing as they were growing? அவர்கள் விருத்தி அடைந்தது போல நாம் ஏன் விருத்தி அடையவில்லை? They went, but we want people to come to us. அவர்கள் புறப்பட்டு போனார்கள், நாமோ மக்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். Jesus said go, but we say come. Ulta. இயேசு சொன்னார் போங்கள் என்று, நாம் சொல்லுகின்றோம் வாருங்கள் என்று. தலைகீழ் பாடம். That is the problem. அதுதான் பிரச்சனை. Fish will not come to you. மீன் உங்களை தேடி ஒருபோதும் வராது. Every day you are eating fish in Nazareth. தினசரி மீன் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவதில்லை. Now that is the problem. After leaving Nazareth, that is the only problem I have. நாட்டை விட்டு சென்ற பிற்பாடு என்னை அதிகமாய் தாக்கிய பிரச்சனை அதுதான். Because every day fish here, but in Vellore only weekly fish. நான் இங்கு இருந்த நாட்கள் வரை ஒவ்வொரு நாளும் மீன் சாப்பிடுவேன். வேலூர் சென்ற பொழுதோ வாரம் ஒரு கால் தான் நான் மீன் சாப்பிடுகின்றேன். Every day you are eating fish. ஒவ்வொரு நாளும் மீன் சாப்பிடுகின்றீர்கள். I ask you a question. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கட்டுமா? Will fish come to you or you should go to fish? மீன் உங்களை தேடி வருமா அல்லது மீன் பிடிக்க நீங்கள் போவீர்களா? Come on. சொல்லுங்கள் பார்க்கலாம். You should go after fish. மீன் பிடிக்க நீங்கள் தான் செல்ல வேண்டும். Follow me, I will make you fishers of men. என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். So don't ask people to come to you, you go to people. மக்களை உங்களிடத்தில் வாருங்கள் என்று அழைக்காதிருங்கள், மக்களை தேடி நீங்கள் செல்லுங்கள். Go to villages. கிராமங்களுக்கு செல்லுங்கள். Go to North India. வட இந்தியாவிற்கு செல்லுங்கள். There are many of you who are wasting your time in Nazareth. நாசரேத்திலே உங்களுடைய பொன்னான நேரத்தை அநேகர் விரயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். How many fellowships in Nazareth? நாசரேத்திலே காணப்படுகின்ற ஐக்கியங்களின் எண்ணிக்கை தான் எத்தனை? Close some of those petty shops. இந்த பெட்டி கடைகளை எல்லாம் இழுத்து பூட்டுங்கள். And come to North India. வட இந்தியாவிற்கு விரைந்து வாருங்கள். Close your petty shops again. உங்களுடைய பெட்டி கடைகளுக்கு பெரிய பூட்டுகளை போடுங்கள். Come to North India. வட இந்தியாவுக்கு விரையுங்கள். There are many districts without the gospel messenger. மாவட்டம் ஒன்றிற்கு ஒரு ஊழியர் கூட இல்லாத அவல நிலை வட இந்தியாவிலே தலைவிரித்தாடுகிறது. How many fellowships here? ஆனால் இப்படி எண்ணிறந்த ஐக்கியங்கள் இங்கு தேவையா? How many churches here? எத்தனை திருச்சபைகள் இங்கு நிறைந்திருக்கின்றன? இது அவசியமா? Jesus is weeping tonight. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கண்ணீர் விட்டு நிற்கின்றார். How many ministries we have? எவ்வளவு ஊழியங்கள் நமக்கு உண்டு? Jesus comes. இயேசு வருகின்றார். Jesus calls. இயேசு அழைக்கின்றார். Jesus redeems. இயேசு விடுவிக்கின்றார். Jesus heals. இயேசு குணமாக்குகின்றார். Jesus loves. இயேசு நேசிக்கின்றார். That is all wonderful. எல்லாம் அற்புதமான ஊழியங்கள் But தான். you know what is the truth? ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? Jesus weeps. இயேசு அழுகின்றார். Jesus weeps. இயேசு கண்ணீர் விடுகின்றார். That is the truth. அதுதான் உண்மை. Just like Jesus wept over Jerusalem, Jesus weeps over Nazareth tonight. எருசலேமை பார்த்து அன்று இயேசு கண்ணீர் விட்டது போல இன்று இரவிலே ஆண்டவர் நாசரேத்தை பார்த்து கண்ணீர் விடுகின்றார். How long will you be self-centered? எத்தனை நாட்கள் சுயநலத்திலேயே வேரூன்றி நிற்பீர்கள்? Leave this place. இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். Go to the regions beyond. புறம்பே இருக்கின்ற தூர தேசத்திற்கு செல்லுங்கள். Let them hear the gospel. அவர்கள் நற்செய்தியை அறியட்டும். Parents are sitting here. பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். Parents are sitting here. அநேக தாய் தகப்பன்மார் இங்கே உட்கார்ந்திருக்கின்றீர்கள். How many children do you have? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு உண்டு? We are 2 boys to our parents. எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய தாய் தகப்பன்மாருக்கு நாங்கள் 2 பிள்ளைகள். I don't know how many of you know our family. எத்தனை பேர் எங்களுடைய குடும்பத்தை அறிந்திருக்கின்றனர் எனக்கு தெரியவில்லை. My mommy was known as Anbu teacher here. அன்பு டீச்சர் என்று என்னுடைய அம்மா இங்கு அழைக்கப்படுவார்கள். My daddy was known as Rajamani. He was a military officer here. ராணுவ அதிகாரியாக இருந்த என்னுடைய தகப்பனாருடைய பெயர்
ராஜமணி. And our house is in the 3rd street, Queen எங்களுடைய Street. வீடு ராணி தெரு என்று அழைக்கப்படுகின்ற 3வது தெருவாகும். We have 2 boys to our parents. எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் 2 மகன்கள். I am the eldest. நான் மூத்த மகன். I used to get most of the prizes in Margashi's high school when Mr. S. Thomas was the headmaster. திரு தாமஸ் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்த நாட்களிலே மர்காஷியஸ் பள்ளியிலே அநேக பரிசுகளை நான் பெற்றிருக்கின்றேன். I was always a rank student. நான் எப்பொழுதுமே முதல் தரமான மாணவனாய் இருந்தேன். My younger brother Christopher also was a rank student. என்னுடைய இளம் என்னுடைய தம்பியும் கூட நல்ல ஒரு மாணவனாக அநேக பரிசுகளை பெறுகின்றதான விவேகம் உள்ள மாணவனாய் இருந்தான். My parents gave me the first fruit of the womb for the kingdom of God. தன்னுடைய கற்பத்தின் முதல் கனியாகிய என்னை ஆண்டவருடைய பணிக்காக என்னுடைய தாயார் அர்ப்பணித்தார்கள். I was a rank student in the engineering college. பொறியியல் கல்லூரியிலே நான் முதல் மாணவனாக இருந்தேன். I passed with honors in my master's degree. என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பிலே நான் மிகுந்த உயர்ந்த மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றேன். My parents gave the best to God. மிகச் சிறந்த உசிதமான ஒன்றை என்னுடைய பெற்றோர்கள் ஆண்டவருக்கென்று தாரை வார்த்தார்கள். I am not speaking theory here. நான் கருத்தியலை இங்கு உங்கள் மத்தியில் போதிக்கவில்லை. I am not speaking just a theory. ஏட்டுச் சுரைக்காய் உங்களிடத்தில் நான் சொல்லவில்லை. I am speaking to you what my parents have done. என்னுடைய பெற்றோர் நடைமுறையிலே நிகழ்த்தி காட்டியதை உங்கள் முன் நான் பறைசாற்றுகின்றேன். All parents here. நீங்கள் எல்லாரும் பெற்றோர்களாய் இங்கே உட்கார்ந்திருக்கின்றீர்கள். God had only one son. ஆண்டவருக்கு இருந்தது ஒரே பேரான குமாரன். And that one son he sent as a missionary. அந்த ஒரே சுதனை அவர் மிஷனரியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். If you have 2 children, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குமானால் you have one too many. ஒன்றுக்கு ஒன்று அதிகமாகவே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று பொருள். If you have 2 children, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குமானால் you have one too many. உங்களுக்கு அதிகமாகவே ஒருவர் இருக்கின்றார்கள் என்று பொருள். Decide tonight. இன்று இரவு தீர்மானியுங்கள். I will motivate at least one of my children to go as a missionary. இந்த இருவரில் ஒருவரையாவது மிஷனரியாக செல்வதற்கு எப்படியாவது அவர்களை ஊக்குவிப்பேன் என்று இன்று இரவு தீர்மானியுங்கள். Don't tell me that let God speak to him. ஆண்டவர் அவனோடு பேசட்டும் என்று என்னிடத்தில் சொல்லாதீர்கள். When you want your son or a daughter to become a doctor or an engineer, you don't ask God to speak to you. உங்களுடைய பிள்ளை டாக்டராக வேண்டும் அல்லது இன்ஜினியராக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற வேளையிலே ஆண்டவர் அவன் கூட அப்படி பேசட்டும் என்றா நீங்கள் சொல்லுகின்றீர்கள். You are pumping him and pushing him. Even by paying capitation fee, you are somehow admitting him in the engineering college. எப்படியாவது அவன் ஒரு மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும் என்று சொல்லி அவனை நிர்பந்திப்பதோடு நிற்காமல் நன்கொடைகளை கொடுத்தாவது அவனை எப்படியாவது கல்லூரியிலே சேர்த்து விட்டு விடுகிறீர்கள். Why a partiality when it comes to the quest of the kingdom of God? ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வரும்பொழுது மட்டும் பட்சாபாதமான ஒரு நிலை? Decide tonight. இரவிலே தீர்மானியுங்கள். Today is the 12th of June. இன்று ஜூன் 12ஆம் தேதி. I will send at least one of my children for missionary work. மிஷனரி பணிக்கு என்னுடைய குழந்தைகளிலே குறைந்தபட்சம் ஒருவரையாவது கட்டாயம் அனுப்புவேன் என்று தீர்மானியுங்கள். And that way you will gladden the heart of God. இவ்விதமாய் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தை அகமகிழச் செய்கின்றீர்கள். Seventhly and lastly, 7வதாக கடைசியானதாக a binding body. கூட்டிச் சேர்க்கும் சரீரம், A binding body. இணைக்கும் உடல், Bright eyes, பிரகாசமான கண்கள், bleeding heart, ரத்தம் கசியும் இதயம், bent knees, முடங்கும் முழங்கால்கள், bold lips, துணிச்சலான உதடுகள், blessing hands, ஆசீர்வதிக்கும் கரங்கள், beautiful feet, அழகிய பாதங்கள், and a body that binds all these together. இவை அனைத்தையும் கூட்டி இணைக்கும் உடல். A house that is divided against itself shall not stand. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கின்ற எந்த வீடும் நிலை நிற்காது. A nation that is divided against itself shall not stand. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கின்ற எந்த நாடும் நிலைத்து நிற்காது. I have a question. எனக்கு ஒரு கேள்வி உண்டு. A church that is divided against itself, will it stand? தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கின்ற திருச்சபை அது நிலை நிற்கும். Embrace one another. ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவிக் கொள்ளுங்கள். Help one another. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். Don't compete with one another. ஒருவரோடு ஒருவர் போட்டி போடாதிருங்கள். Nazareth, listen. நாசரேத்தே எனக்கு செவிகொடு. No more divisions. பிரிவினைகள் போதும். Stop it. நிறுத்திக் கொள்ளுங்கள் அவற்றை. I want the other group and that group wants me. We want each other. அவர்கள் எனக்கு தேவை, இவர்கள் அவர்களுக்கு தேவை, ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்வோம்.
My strength will be made perfect in his weakness, and his strength will be made perfect in my weakness. அவர்களுடைய பலன் என்னுடைய பலவீனத்திலே உதவியா இருக்கட்டும், என்னுடைய பலம் அவர்களுடைய பலவீனத்திலே உதவியா இருக்கட்டும். நாம் இணைந்து முன்னேறுவோம். United we will stand and we will win. ஒன்றா இருந்தால் நாம் உயர்வு பெறுவோம், வெற்றி நமதே. It's evangelism. இது நற்செய்தி பணி. We may have so many differences. நமக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்கலாம். So many differences. பலவிதமான வேற்று கருத்துக்கள் இருக்கலாம். In baptism, ஞானஸ்நானத்தை குறித்து, and in speaking in tongues, அந்நிய பாஷை பேசுவதை குறித்து, in jewels, நகைகளை கடற்றுவதை குறித்து, in medicine, மருந்துகள் உபயோகிப்பதை குறித்து, hundreds of divisions. நூற்றுக்கணக்கான பிரிவினைகள் இப்படியா இருக்கலாம். Let there be differences. இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். But now, ஆனால் இப்பொழுதோ bury those differences. இந்த வேறுபாடுகளை எல்லாம் குழி தோண்டி புதையுங்கள். Put your hearts and shoulders together. உங்களுடைய இதயங்களையும் தோள்களையும் ஒன்றாக இணையுங்கள். Work together. ஒன்றாக சேர்ந்து உழையுங்கள். Reach the people. மக்களை சந்தியுங்கள். Evangelize India. இந்தியாவை நற்செய்திமயமாக்குங்கள். My Bible says, வேதம் சொல்கின்றது, the gospel of this kingdom shall be preached as a witness to all the nations. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சாட்சியாக உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படும். Then the end shall come. அப்பொழுது முடிவு வரும். So after you preach the gospel, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கித்த பிற்பாடு, after you evangelize India, இந்தியாவை நீங்கள் நற்செய்திமயம் ஆக்கின பிற்பாடு, Jesus will come. இயேசு கிறிஸ்து வருவார். He will take you there. அவர் உங்களை மேலே அழைத்துச் செல்வார். After you go to heaven, அப்படி நீங்கள் பரலோகத்திற்கு சென்ற பிற்பாடு, you sit there and discuss all these differences. அங்கே உட்கார்ந்து இந்த வேறுபாடுகளை, மாற்று கருத்துக்களை எல்லாம் உட்கார்ந்து விவாதியுங்கள். You have got lot of time to discuss this matter. இந்த காரியங்களை எல்லாம் விலாவாரியாக விவாதிப்பதற்கு போதுமான அளவு நீடித்த ஆயுள் அங்கே உண்டு. Now there is no time for that. இப்பொழுது அதற்கு நேரமில்லை. Now tell the gospel to whom it is not told. யாருக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லையோ அவர்களுக்கு இந்த நற்செய்தியை விரைந்து சென்று அறிவியுங்கள். Whichever group you may belong to. எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. Operation in cooperation. இணைந்து செயல்படுதல். Because we are bringing the sheep to the same master. நாம் இந்த அரிக்கட்டுகளை ஒரே எஜமானரிடத்திலே கூட்டி சேர்க்கின்றவர்களாய் இருக்கின்றோம். It matters not who pounds the paddy, provided it becomes rice. யார் அடித்தால் என்ன, யார் குத்தினால் என்ன, அரிசி வந்தால் நமக்கு போதும். That's a very good thing. I want you to remember that. இது மிக முக்கியமான ஒரு காரியம். இதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாய் நான் விரும்புகின்றேன். யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதும். In Tirunelveli, I cannot give any other illustration. இந்த திருநெல்வேலியிலே இதைவிட வேறு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்ல இயலாது. It matters not who pounds the paddy, provided it becomes rice. அம்மி குத்தியோ திம்மி குத்தியோ அரிசி வந்தால் போதுமானது. That's a wonderful translation. But that's the way we have to understand the truth. இப்படித்தான் இந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். In our generation, நம்முடைய தலைமுறையிலே we will give the gospel to those who are unreached in our generation. சந்திக்கப்படாத மக்களுக்கு நாம் நற்செய்தியை பரிசாக அளிப்போம். All of you please stand up to your feet. எல்லாரும் இருக்கின்ற இடத்திலே எழுந்து நில்லுங்கள். Leave your Bibles down and stand up. உங்களுடைய வேதத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்து நில்லுங்கள். All your eyes closed. கண்கள் மூடி இருக்கட்டும். Fold your hands. உங்களுடைய கரங்கள் கூப்பி இருக்கட்டும். Bow your heads. தலைகள் வணங்கி இருக்கட்டும். All of you. எல்லாரும் Eyes closed. கண்கள் மூடி, Heads bowed down. தலைகள் வணங்கி, Hands folded. கரங்கள் கூப்பி, Hearts lifted up. இதயங்கள் உயர்த்தப்பட்டு. God spoke to us. ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கின்றார். Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? Who will go for? யார் நமது காரியமாய் போவான்? Young man. இளைஞனே, Young woman. வாலிப பெண்ணே, Young man. வாலிபனே. வாலிபனே, Young woman. வாலிப பெண்ணே, Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? Who shall go for? யார் நமது காரியமாய் போவான்? Will you like Isaiah answer, Here am I, send me Lord. ஏசாயா இந்த கேள்விக்கு பதிலளித்தது போல, இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று நீ சொல்வாயா? Here am I, இதோ அடியேன்,
Send me, O Lord. என்னை அனுப்பும் ஆண்டவரே. Then God will say, go. அப்பொழுது ஆண்டவர் மறுமொழியாய் சொல்வார், போ என்று. Decide tonight. இந்த இரவிலே தீர்மானியுங்கள். If you are a young man, நீங்கள் ஒரு வாலிபனாய் இருப்பீர்களேயானால், or a young woman, நங்கையராய் நீங்கள் இருப்பீர்களேயானால், if you want to say yes to Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்று பதில் சொல்ல நீங்கள் தீர்மானிப்பீர்களேயானால், maybe you are a student. ஒருவேளை நீங்கள் மாணவனாய் இருக்கலாம். I don't want you to leave your studies tomorrow and go to the fields. நாளைய தினத்தில் தானே உங்களுடைய படிப்பை விட்டுவிட்டு உடனடியாக மிஷனரி பணித்தளத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. You say, Lord, I am ready to come, and when you open the door, I am ready to go. நான் ஆயத்தமாய் இருக்கின்றேன் ஆண்டவரே, நீர் என்றைக்கு கதவை திறந்து என்னை கூப்பிடுகின்றீரோ அப்பொழுது நான் புறப்பட்டு செல்ல ஆயத்தமாய் இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லலாம். Young man, வாலிபனே, young woman, நங்கையரே, if your answer is yes, உங்களுடைய பதில் ஆம் என்று இருக்குமானால், just put up your hand and put it down. உங்களுடைய கரத்தை உயர்த்தி காண்பித்து விட்டு கீழே போட்டுக் கொள்ளுங்கள். Yes, yes, yes. Put it down. உயர்த்தியவர்கள் கீழே போடலாம். Parents, பெற்றோர்களே, dear fathers, தகப்பன்மார்களே, dear mothers, தாய்மார்களே, are you willing to motivate at least one of your children to go for missionary work? உங்களுடைய குழந்தைகளில் ஒருவரையாவது மிஷனரி பணிக்காக அனுப்புவதற்கு அவர்களுக்கு ஊக்கமளிக்க தீர்மானிப்பீர்களா? Are you willing? அதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? If so, அப்படி இருப்பீர்களேயானால் put up your hand and put it down. கரங்களை உயர்த்தி காண்பித்து விட்டு கீழே போட்டுக் கொள்ளுங்கள். Yes, many parents are lifting up their hands. அநேக பெற்றோர்களுடைய கரங்களை உயர்த்துகின்றீர்கள். Yes, put them down. கீழே போடுங்கள். Dear young people, அருமையான வாலிபரே, dear parents, அருமையான பெற்றோர்களே, the simple step you have taken in the presence of God tonight, இந்த இரவிலே தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்றதான இந்த எளிமையான அடி, God will not forget it. தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். He will bring it to pass if you cooperate with Him. நீங்கள் அவரோடு ஒத்துழைக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த காரியத்தை அவர் நடந்தேறச் செய்வார். Gracious Heavenly Father, கிருபை நிறைந்த வானக தந்தையே, we thank you for the burden that we received tonight during the preaching of your word. உம்முடைய வசனத்தை பிரசங்கித்ததான இந்த நேரத்திலே உம்முடைய இதய பாரத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். Give us bright eyes, எங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை தாரும், a bleeding heart, ரத்தம் கசியும் இதயத்தை எங்களுக்கு தாரும், bent knees, முடங்குகின்ற முழங்கால்களை தாரும், bold lips, துணிச்சலான உதடுகளை எங்களுக்கு தாரும், blessing hands, ஆசீர்வதிக்கும் கரங்களை தாரும், beautiful feet, அழகிய பாதங்களை தாரும், and a binding body. இவை அனைத்தையும் கூட்டி இணைக்கின்ற உடலை தாரும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் பாடிடுதே, அறுவடை மிகுதியாளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, எண்ணில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் துணிகளையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் பாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அடிகின்றாரே.
ஆத்துமரச்சன்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகிறாரே. இறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் பாடிடுத அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், குந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின் தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் பாடிடுத அறுவடை மிகுதியாலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அந்தோ மனிதர் அழிகின்றாரே.